Hi students, welcome to VPMaths. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது 11th standard volume 2 10th chapter differential calculus exercise 10.4 third sum. Root of xy equal to e power x minus y கொடுத்திருக்காங்க. இந்த root of xy நாம என்ன பண்ணலாம் xy power 1 by 2 அப்படின்னு எழுதிக்கலாம். x power 1 by 2 இது வந்து 1 by 2ங்கிறது xy ரெண்டுத்துக்குமே காமன், ஸோ செப்பரேட் பண்ணிக்கலாம். x power 1 by 2 into y power 1 by 2 செப்பரேட் பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா நம்ம இப்போ யூவி மெத்தட் யூஸ் பண்ணுறப்போ ஈஸியாக வந்து நம்மளால் அதை போட முடியும். அதுக்காக இங்கே e பவர் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு இருக்குது. இப்போ நம்ம யூவி மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறோம். எக்ஸுங்கிறது யூனும் ஒய்ங்கிறது வீனும் நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். யூ டேஷ் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் பவர் என் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன், ஸோ 1 by 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 1 by 2 minus 1 நம்மளுக்கு கிடைக்கிறது minus half. v அப்படி எடுத்து எழுதிக்கணும். vங்கிறது y power 1 by 2 plus நெக்ஸ்ட்டு u அப்படி எடுத்து எழுதிட்டு vயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். vங்கிறது y power 1 by 2, ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 1 by 2 into y power 1 by 2 minus 1 நம்மளுக்கு கிடைக்கிறது minus 1 by 2 into dy by dx equal to e power x minus y. e power x எது இருந்தாலும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ அதே ஆன்சர் தான் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ e power x minus y நம்ம அப்படி எழுதிக்கலாம். இப்போ பவரில் இருக்க x minus y நம்ம எகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது 1 மைனஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது dy by dx. இப்போ இந்த x power minus 1 by 2 டினாமினேட்டரில் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இங்கே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா y power 1 by 2 root yன்னு எழுதிக்கலாம். டிவைட் பை டினாமினேட்டரில் 2 இருக்குது. இங்கே பவரில் இருக்க x power minus 1 by 2 டினாமினேட்டரில் கொண்டுட்டு வந்து நம்ம root x அப்படின்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் வரப்போ x power plus 1 by 2 மாறும். அப்போ அது root x நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் இப்போ x power 1 by 2 நம்ம root xன்னு வச்சுக்கலாம். டிவைட் பை டினாமினேட்டரில் 2 இருக்குது. y power minus 1 by 2 இருக்குது. இது டினாமினேட்டரில் வரப்போ y power plus 1 by 2 மாறும். அது root y மாறும். into dy by dx equal to இப்போ இங்கே இருக்க e power x minus yக்கு பதிலாக நம்ம இங்கே இருக்க root of xy அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த கொஷினையே இங்கே எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். root of xy into 1 minus dy by dx. இந்த இடத்துல நம்ம root x into root y நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம மல்டிபிள் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இதை உள்ளே எடுத்து நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது root x root y minus root x root y into dy by dx. இப்போ இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேர்ம் dy by dxல வந்திருக்கு, இங்கே ஒரு டேர்ம் dy by dxல வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ரிமைனிங் டேர்ம்ஸை ரைட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ dy by dx இருக்கிற டேர்ம் பார்த்தீங்கன்னா root x டிவைட் பை 2 root y into dy by dx. இந்த டேர்ம் எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ இங்கே dy by dx இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது. ஸோ இங்கே வரப்போ நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக மாறும். root x root y into dy by dx equal to ஆல்ரெடி ரைட் ஹேண்ட் சைடில் root x root y இருக்குது. இங்கே இருக்க டேர்ம் ரைட் ஹேண்ட் சைடு வரப்போ மைனஸில் சேஞ்ச் ஆகும். மைனஸ் root y டிவைட் பை 2 root x மாறும். இப்போ இந்த ரெண்டு டேர்மில் இருந்தும் dy by dx காமனாக வெளியே எடுக்க போகிறோம். ஸோ dy by dx equal to root x divided by 2 root y plus root x root y. root x root y minus root y by 2 root x. இங்கே LCM எடுக்கலாம். dy by dx equal to root x அப்படி எழுதிக்கலாம். ப்ளஸ் இங்கே 2 root y நம்ம LCM எடுக்கணும். இப்போ 2 into root x into இந்த root yயும் இந்த root yயும் மல்டிபிள் ஆனால் நம்மளுக்கு y மட்டும் கிடைக்கும். ஸோ இங்கே y மட்டும் போட்டுக்கலாம். டிவைட் பை 2 root y ஈக்குவல் டு இங்கே 2 root x நம்ம காமனாக எடுக்கலாம். இப்போ 2 இன்ட்டு இங்கே root x இருக்குது, இங்கே root x இருக்குது.
இது மல்டிபிள் பண்ணுறப்ப நம்மளுக்கு எக்ஸ் மட்டும் வரும். ஸோ 2x root y minus root y divide by 2 root x. இப்போ காமன் டேர்ம்ஸ் ஏதாவது இருந்தால் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 2வை கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் டேர்ம் எடுத்து எழுதலாம். dy by dx equal to ஆல்ரெடி இங்கே 2x root y minus root y divide by root x இருக்குது. இங்கே இருக்க டேர்ம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க இந்த டேர்ம் ரைட் ஹேண்ட் சைடு வரப்போ அப்படியே ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகும். ஸோ இன்ட்டு root y divide by root x plus 2 root x y அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த y எடுத்து இங்கே இருக்க டேர்மோட மல்டிபிள் பண்ணலாம். அதுமாதிரி இந்த டினாமினேட்டரில் இருக்க root x எடுத்து இங்கே இருக்க டேர்மோட நம்ம மல்டிபிள் பண்ணலாம். ஸோ dy by dx equal to 2x into root y into root y நம்மளுக்கு y கிடைக்கும். ஸோ 2xy minus root y into root y y divide by root x எடுத்து மல்டிபிள் பண்ணலாம். root x into root x நம்மளுக்கு கிடைக்கிறது x plus 2 into again root x into root x 2xy. இப்போ மேலே இருக்க டேர்ம்லேருந்து ஒரு y காமனாக நம்மளால் வெளியே எடுக்க முடியும். இப்போ 2x minus 1 divide by கீழே இருக்க டேர்ம்லேருந்து ஒரு x காமனாக வெளியே எடுக்க முடியும். அப்போ 1 plus 2y. இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.